கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் முதலாவது ஆண்டவரை கனம் பண்ண பழகிக்கொள்ளணும். நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுனீங்கன்னா ஆண்டவரும் உங்களை கனம் பண்ண உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், நீ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு எழுதி இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையில ஒன்ன நான் கனம் பண்ணணும்னா என்ன நீ முதல் இடத்துல வச்சனா லாஸ்டா இருக்கிற ஒன்ன கூட நான் ஃபர்ஸ்டா கொண்டு வந்துருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அதனால் கர்த்தரை கனம் பண்ண நீங்கள் பழக வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுகிறார் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தரை கனவீனப்படுத்துகிறவர்கள் கர்த்தரும் அவர்களை கனவீனப்படுத்துகிறார் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். அதனால முதல்ல கர்த்தரை கனம் பண்ணணும். 2வது எபேசியர் 6வது அதிகாரத்துல அதனுடைய 3வது வசனம் இப்படி எழுதியிருக்கு: உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மோசையை கொண்டு பைபிளை எழுதும் போதே 2வது கற்பனையா சொல்லிட்டாரு, நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இன்னைக்கு அவங்கள நீ கனவீனம் பண்ணனா நீயும் கனமடைய வேண்டிய இடத்துல எல்லாம் கனவீனம் அடைய வேண்டியது வரும். இன்னைக்கு தகப்பனை எந்த பிள்ளையும் கனம் பண்ணது மாதிரி எனக்கு தெரியல, தாய எந்த பிள்ளைகளும் கனம் பண்ணின மாதிரி தெரியல. ஆனா இவங்களை நீ கனம் பண்ணனா கர்த்தர் உன்னை உயர்த்துகிறது உண்மை உள்ளதா இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இப்படி எழுதியிருக்கு: சகோதர சிநேகத்திலே ஒருவரை ஒருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். நீ எனக்கு பிரைஸ் லார்ட் சொன்னாதான் நான் உனக்கு பிரைஸ் லார்ட் சொல்லுவேன். நீ எனக்கு சோத்திரம் சொன்னாதான் நான் உனக்கு சோத்திரேன்னு சொல்றது யோசிச்சட்டுனாலே உனக்கு கனம் எல்லாம் போயிடும். யாரு கனம் பண்றாங்களோ இல்லையோ, சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர்னு முதல்ல எந்த நல்லது ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும். அவங்க மாறட்டும், நான் மாறுறேன்னு நினைக்காத. நீ மாறு, உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் தானா மாறுவாங்க. கர்த்தரை கனம் பண்ணு, பெற்றோர்களை கனம் பண்ணு, மற்றவர்களை கனம் பண்ணு. உன்னை கனவீனப்படவே கர்த்தர் விட மாட்டார். உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். நீ என் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் கனம் பெற்றாய், கனம் பெறுவாய். தேவ பிள்ளையே, ஜோமனோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மை கனம் பண்ணவும், பெற்றோர்களை கனம் பண்ணவும், மற்றவர்களை கனம் பண்ணவும் தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.